ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மளிகை பொருட்களை வந்து எந்த அளவுக்குலாம் நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது நமக்கு உண்மையாக தெரியும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை பொருளும் நம்ம எழுதியிருப்போம், ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருளும் நம்ம எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்குலாம் நம்ம என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இது ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பெண்களுக்கு மிக முக்கியமானதே மளிகை பொருட்களில் தாங்க. அந்த மளிகை பொருட்கள்லாம் எப்படி பார்த்து வாங்கணும், அதுலேயும் எப்படி பொருளும் தரமாக இருக்கணும், காசும் கொஞ்சம் மிச்சம் பண்ணுற மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி தான் மளிகை பொருளே நம்ம வாங்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து ஒரு வருஷத்துக்கான மளிகை ஜாமான். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு ஜீரகம் வந்து நான் 1 கிலோ நம்ம போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஜீரகம்லாம் 1 கிலோ வந்து ஒரு 100 ரூபா. நம்ம இந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம சேலத்தில் வந்து அங்கே போய் வாங்கினீங்கன்னா ரொம்பவே கம்மி ரேட்லேயே நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? அதே போல் மிளகு வந்து 1/4 கிலோ வந்து 160 ரூபாய்க்கு வாங்கலாம். கடுகு 1 கிலோ வந்து 40 ரூபாயிலும் இருக்குது. ஓகேங்களா? குவாலிட்டி தகுந்த மாதிரி நம்ம பொருளும் நிறையா வாங்கலாம். வரமல்லி 1 கிலோ வந்து 100 ரூபாய். இப்போ இந்த மாதிரி கிராமப்புறங்களாக இருந்தால் 100 ரூபாய்க்கு மல்லி வாங்கலாம், காட்டு மல்லி. மிளகாவும் அதே போல் தாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ரேட்டு குறைஞ்சிருச்சு. 170லேருந்து நல்ல மிளகாவாக நம்மளுக்கு கிடைக்கிது. சோம்பு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ 45 ரூபா, வெந்தயம் 1/2 கிலோ 40 ரூபா, பொட்டுக்கடலாம் பார்த்திங்கன்னா 1 கிலோவாக வாங்கினா நம்மளுக்கு 80 ரூபா. கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 40 ரூபாய்க்கு 1/2 கிலோ. புளி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 ரூபா. 100 ரூபா. இந்த புளி சீசன் நம்ம வாங்கினீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்மளுக்கு விற்கிறது. இதே நம்ம கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா இடிச்ச புளியே விற்கிறாங்க. அந்தமாரி புளி நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பூண்டு அதே போல் தாங்க 120 ரூபாலேருந்து நம்ம ஸ்டார்ட் ஆகுது. 150 ரூபாங்கிறது கொஞ்சம் பெரிய கட்டியாக நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? இது டீத்தூள் வந்து நம்ம ஒரு 2 கிலோ வாங்கினா, அதாவது கேரளா டீத்தூள் இந்தமாதிரி வாங்கினீங்கன்னா பெனிஃபிட். அது வந்து ஒரு பாக்கெட் 1 கிலோவே நம்மளுக்கு எப்படியாச்சும் ஒரு மினிமம் ஒரு 2-3 மாதமாச்சும் கிடைக்கும். இது ஒரு 2 கிலோ நம்ம 400 ரூபா போட்டிருக்கோம். ஓகேங்களா? இதை பார்த்தீங்கன்னா, இப்போ மாத பொருட்கள் நம்ம மாதம் என்ன நமக்கு வாங்குவோம் அப்படின்னு பார்த்தோன்னா, உப்பு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 2 பாக்கெட் நம்மளுக்கு செலவாகும். எப்படியா இருந்தாலும் உப்பு ஒரு பாக்கெட்டே 12 ரூபா. இது வந்து நான் 14 ரூபான்னு போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கோங்க. மிளகாய் தூள் வந்து நம்ம இந்த மளிகை பொருட்களையே நம்மளே அரைச்சிக்கலாம். ஓகேங்களா? அரைக்கிறதுனால நம்மளுக்கு லாபம் தான் கிடைக்கும். இதே சில பேர் நம்ம வந்து கடையில் வாங்கினீங்கன்னா 1/4 கிலோ 50 ரூபான்னு நம்ம வாங்கலாம். ஓகேங்களா? சாம்பார் தூள் வந்து 50 கிராம் பாக்கெட்டே 20 ரூபா தாங்க. ரசம் பொடியும் அதே போல் தான் 20 ரூபாய்க்கு நம்ம வாங்கலாம். சிக்கன் மசாலாலாம் பார்த்திங்கன்னா 50 கிராம்லேயே 20 ரூபா. மீன் மசாலா வந்து பார்த்திங்கன்னா அதுவும் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். மட்டன் மசாலா அதுவும் 20 ரூபாய்க்கு வாங்கலாம். தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 1 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா நம்ம வாங்கலாம். இந்த 1 லிட்ரு எண்ணெயே நம்ம 2 மாதத்துக்காக வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்ரு 120 ரூபா. பச்சை பயிர் வந்து 50 கிராம் போட்டிருக்கோம் 20 ரூபாய்க்கும். கொள்ளு 1/2 கிலோ வந்து 40 ரூபாய்க்கு நம்ம போட்டிருக்கேங்க. சுண்டல்லாம் பார்த்திங்கன்னா 20 ரூபா. மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா இது வந்து 25 ரூபா 1/4 கிலோ. கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து பிள்ளைங்க வந்து மீன் சில்லி இதுமாரி கேட்டிங்கன்னா அதுமாரி பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு. ஓகேங்களா? பட்டாணி 25 ரூபா. ராகிலாம் குழந்தைங்களுக்கு ஒரு அடையே சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அது வந்து 1/2 கிலோ ஒரு 30 ரூபா வருங்க. பட்டை, கிராம்பு, இலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு 30 ரூபாய்க்கு. பாத்திரம் விளக்குற சோப்பு அது ஒரு 20 ரூபாய்க்கும். அப்பால் 2 கட்டு. உளுத்தம்பருப்பு அது 1/2 கிலோ ஒரு மாதத்துக்கு 1/2 கிலோ வந்து 160 ரூபா. சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 1 கிலோ 25 ரூபா. 25 ரூபா எப்படின்னு நான் சொல்கிறேன் பின்னாடி. சேமியா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாங்க. காப்பி தூளும் ஒரு பாக்கெட் ரேட் வந்து 200 ரூபா. இந்த 200 ரூபாய்க்கு நீங்கள் பாக்கெட் வாங்கினா 3 மாதம் நம்மளால் தாராளமாக ஓட்டலாங்க. துணி சோப்பு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 4 சோப்பு பெரிய சோப்பு போட்டிருக்கேன். அது 50 ரூபா நான் போட்டிருக்கேன். கார்த்திகை சீயக்க ஒரு சரம் இது வந்து 35 ரூபா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா என்ன கம்மி ரேட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் ஹோல்சேல் கடையில் நம்ம போய் கேட்டிங்கன்னா இவ்வளோ ரேட் தான் வரும். ஓகேங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கே தேவையான மளிகை ஜாமானோடைய ரேட்லாம் பார்த்திங்கன்னா 1445 ரூபாய் நம்ம முடியும். இந்த ஜாமான் வந்து நம்ம எப்போதுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான். ஓகேங்களா? இது வாங்கி பத்திரம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா
நிறைய இது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய்லாம் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் வாங்கினா எப்படியும் மினிமம் நம்மளுக்கு வந்து 2 மாதம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இது. நல்லெண்ணெயும் அதே போல் தான். விளக்கு மட்டும் தான் ஏற்றுவோம். வெள்ளி செவ்வாய்னா விளக்கு மட்டும் தான் ஏற்றுவோம். அந்த இது 2 மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பயிறு, கொள்ளு, சுண்டல் இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று நம்ம செஞ்சிங்கன்னா அதே கொஞ்சம் மீதி இருக்கும் இல்லைங்களா? இது மொச்சக்கொட்டையும் பட்டாணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வரும். ஒரு 2 மாதத்துக்கு வந்து இது மாதிரி போதும். ஓகேங்களா? இந்த பட்டை, கிராம்பு, இலை இதில் எப்படிங்க 30 ரூபாய்க்கு அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நம்ம சந்தை சைடெலாம் போனீங்கன்னா பாக்கெட் 10 ரூபா அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த பாக்கெட்டே நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா அதுவே நமக்கு போதுமானது. இந்த அப்பளம் வந்து நம்ம கடையில் வாங்குறத விட நம்ம வீட்டில் வந்து ரேஷன் கடையில் கொடுக்கக்கூடிய பச்சரிசிலேயே நம்ம வந்து போட்டு வச்சு வடகம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. கடையில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப ரொம்ப சத்து. நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து 1 கிலோ 25 ரூபா நான் போட்டிருக்கேன். இந்த சர்க்கரையே நம்மளுக்கு ரேஷன் கடையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. எனக்கெலாம் பார்த்திங்கன்னா 2 கிலோ சர்க்கரை கிடைக்கிது. தாராளமாக போதும். ஓகேங்களா? இந்த சர்க்கரை வந்து எனக்கு தாராளமாக போதும். இது ரேஷன் கடையிலே நம்ம வாங்கினாலும் 50 ரூபாயோடய முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கார்த்திகை சீயக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டப்பாவில் வாங்காமல் ஒரு பேப்பரில் அதாவது 2 ரூபா பாக்கெட் இருக்குங்களா அந்தமாரி ஒரு சரமாக வாங்கினீங்கன்னா ஒரு சரத்தில் வாங்கும்போது 35 ரூபா தான் நம்மளுக்கு ரேட் கிடைக்கிது. ஓகேங்களா? ஸோ அந்தமாரி இந்த நம்ம வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்கும். இது வந்து ஒரு மாதத்துக்கு 1134 ரூபாலே நம்ம முடிச்சிடும். ஓகேங்களா? இது ரிப்பீட்டடாக வரும். ஸோ இருந்தாலும் நம்ம இவ்வளோ ரேட் தான். நம்ம ஒவ்வொரு மாதமும் எப்படியும் ஒரு 1100 ரூபாக்குள்ளேயே நம்ம மளிகை ஜாமான் வந்து வாங்கிக்கலாங்க. இதை தவிர நம்ம எப்போதுமே இந்த அரிசி பார்த்திங்கன்னா இப்போ முழு அரிசி பார்த்திங்கன்னா 1500 ரூபா. நம்ம நொய் நம்ம வாங்கினீங்கன்னா 950 ரூபா. இப்போ நொய் அரிசியே ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். முக்கால் நொய்ன்னு சொல்லுவீங்களா சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே முழு அரிசி மாதிரியே இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு நல்ல அரிசி வாங்கினீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து நொய் வாங்க. அப்போ தான் ரிப்பீட்டடாக நம்ம வந்து 1 by 1 வாங்கும்போது நம்மளுக்கு வந்து காசு கொஞ்சம் சேவ் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 மாதத்துக்கு 1 டைம். இந்த மாதம் ஒரு 450 ரூபா எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த மாதத்துக்கு ஒரு 450 ரூபா எடுத்து வைக்கலாம். ஒரு டோட்டலாக பார்த்திங்கன்னா 900 ரூபா நம்மளுக்கு வந்து செஞ்சு வாங்கிடலாம். ஓகேங்களா? இபி பில்லாம் பார்த்திங்கன்னா 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம கட்டுற மாதிரி வரும். அது ஒரு 300 ரூபா. இவ்வளோ தாங்க நம்ம வந்து செலவுக்கூடிய பொருட்களுடைய ரேட்டு. ஓகேங்களா? உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கேன். தேங்க்யூ.